தரமான ஆண்கள் பேய்கள் வேண்டும். தி குரூஜ் எனும் திரைப்படம் எனக்கு மிகவும் பிடித்த பேய் படம். அதில் வரும் பேய்களில் பெண் பேய்களை விட என்னை மிகவும் கவர்ந்த பேய் அந்த சிறுவன் தான். அதற்கு ஒரு காரணம் உண்டு. இப்படத்தை பார்த்துவிட்டு அடுத்த நாள் அலுவலகம் சென்றேன். அன்று மதியம் அலுவலகத்துக்கு எதிரே உள்ள ஒரு கடையில் பரிசு பொருள் ஒன்று வாங்குவதற்கு சென்றேன். கடையில் எவரும் இல்லார். சிறிது நேரம் பொறுத்து பார்ப்போம் என்று நின்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று என்னென்னாவிடம் ஒரு சிறுவன் குரல் கேட்டது. திரும்பி பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது. முந்தைய இரவு பார்த்த அப்படத்தின் சிறுவன் பேயின் சாயலை அப்படியே உரித்து வைத்திருந்தான். அந்த கடைக்காரர், தம்பி, ஒரே ஒரு வித்தியாசம்தான், படத்தில் இந்த சிறுவன் வெள்ளை வெள்ளையென்று இருந்தான். இந்த சிறுவன் மாநிறமாக இருந்தான். வைத்த கண் எடுக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்த எனக்கு மியாவ் என்று அப்படத்தில் வருவது மாதிரி ஒரு பூனை கத்தி பீதியானேன். அச்சிறுவன் அனுமதி கேட்டு அவனை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு வந்தேன். அந்த புகைப்படத்தை தேடிக்கொண்டு இருக்கிறேன். நாம் மற்றும் ஆங்கிலேய திரைப்படங்களில் பேய் வேடங்களில் பெண் முன்னிலையே உள்ளனர். ஒரு பெண் பேய் என்றால் தலைவிரி கோலம், கொடூரமான முகம், கோர பற்கள் என்று தங்களுக்கு ஒரு அடையாளத்தை பதித்து விட்டனர். அப்படிப்பட்ட பெண் பேய்கள் சிறுமி, நடுத்தர வயது அல்லது வயதுக்கு முதிர்ந்து என்று வயதிலும் நமக்கு பீதி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அபாரமாக வளர்ந்து விட்டனர். பேய் என்று நினைத்தாலே இவர்கள் தான் நம் மனதில் ஆழமாய் பகிர்ந்துள்ளனர். அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தில் ஆண்களுக்கென்ற அடையாளம் பூஜ்யம் என்று கூறுவேன்.